விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, சமந்தா, நயன்தாரா இவங்களோட நடிப்புல இன்னைக்கு காத்து வாக்குல 2 காதல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த பத்தின ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இப்போ வந்துருக்காங்க இவனை கேப்போம் வாங்க. கால மாசா நடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. எங்களுக்கு எப்பவும் போல ஒரு மாஸ் ஹிட் ஆன படம். செம்ம இது. சரி இப்போ ஹீரோயின் என்ன எங்க ஆளு செம்மையா இருக்காருல அதே பாத்துறோம் நாங்க. ஏய் தேடிட்டு இருந்தவன் வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏ புள்ள பூச்சி வெட்டர்வா வெல்கம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆளுகளை பூரா ஆயுதங்களை வர சொல்லு. வந்துட்டான்டா. காத்து வாக்கில் 2 காதல். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோவுடைய குடும்பம் ராசி இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பேர் வாங்கி வச்சிருந்து. கடவுளே இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்களம் மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேசி மகாலட்சுமி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. இப்படியாப்பட்ட ராசி இல்லாத குடும்பத்திலேருந்து வந்த நம்ம ஹீரோவை 2 ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. பேட்டரியே நிற்காத மொபைலுக்கு படமே எடுக்க தெரியாதவங்களை இந்த கதையை கொடுத்தா கூட ஒரு மினிமம் கேரண்டி படமாக கொடுத்துடக்கூடிய இந்த கதையை கரெக்டாக எடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொருத்திட்டாங்க. இப்பதான் நல்ல பேசுற, ரொம்ப சந்தோஷம்டா. ஆனால் படத்துடைய செகண்ட் ஹாஃபுக்கான ஸ்கிரிப்ட் புக்கை தொலைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நல்லது சொல்றாங்க, அடுத்த செகண்டே கெட்டது சொல்றாங்க. படம் எதை நோக்கி போகுதுன்னு டைரக்டருக்கும் தெரியாமல், படம் பார்க்குற நமக்கும் புரியாமல் அது பாட்டுக்கு போகிற போக்கில் போயிட்டு இருக்கு. எங்கிட்டு சுற்றி அங்கிட்டு சுற்றி கடைசியில் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நின்றுக்குது. இது என்ன எங்கேயோ பார்த்த இடமா இருக்கு. ஐயோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏற இடத்துலயே வந்து இறங்கிட்டனே. என்ன முதலாளி நீங்க? இன்னொரு ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கடங்காரனுடைய மக. ஆனால் இவங்க வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டிருக்க காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா ஏதோ அம்பானி வீட்டு ஃபேமிலி மாதிரி நடந்துக்கிறாங்க. ரொம்ப ஏழைங்க போட்டிருக்கு. இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. கடைசியில் தமிழ் சினிமாவை அனிருத்து தான் காப்பாற்ற முடியுன்ற நிலைமைக்கு வந்து நின்றுச்சு. பாவம் அவரும் எத்தனை படத்தை தான் முட்டு கொடுத்து தூக்குவார். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரைலரையும் ப்ரமோஷனையும் பார்த்துட்டு ஆஹா இது நமக்கான மேப்படி படம் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஷோவே முந்தி அடித்து போனவங்களாம் பயபுள்ள என்ன டெக்னிக்காக ட்ரைலரை கட் பண்ணியிருக்கு அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு வருவாங்க. அம்மா இந்த நாயை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு வந்தானே. நான் தான் சொன்னனே நல்லா இருக்காது. என்ன நம்புறியாடா எல்லாரையும் கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டானே. படம் அருமையா இது ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசையா இருக்குது. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. ஓகே ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. இல்ல ஒன் டைம் வாட்ச் ஒரு தடவை பார்க்கலாம். ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்ல ஒரு ஸ்டோரி. இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வரவே இல்லை. ரீசெண்டாக சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா பிக்சரைஸ் பண்ணிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எமோஷனல் சீன்ஸ், அந்த லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவங்களே கலாய்க்கிறாங்க ப்ரோ, அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறத? அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. பிரச்சனை நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தது. ஒரு இடத்துல மட்டும் லேக் ஆனிச்சு, மித்ததெல்லாம் அதையும் நார்மல் பண்ணிட்டாங்க. அந்த 2 பாட்டு நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி எப்பவுமே அவன் சூப்பராக அவங்க சூப்பராக நடிப்பாங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். சூப்பராக இருந்துச்சு. சமந்தா காண்டியே பார்க்கலாம். அழுதா கூட அவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் சமந்தா காண்டி படம் பார்க்கலாம். வேற லெவலில் சூப்பராக செம்ம அழகாக இருந்தான். ஆமா ஆயத்தோட வெடியுது அடைஞ்சிருச்சா? செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? ஆமா நாங்க ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. பட் ஸ்டில் வர்த் வாட்சிங். ஸோ விஜய் சேதுபதி ஆஸ் யூஷுவல் ஆசம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? பிளேஸ்மெண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அனிருத் have done a great job. சூப்பராக இருந்தது ப்ரோ. 2 மாதிரி இருந்தது. அனிருத் 25th மியூசிக் வேற லெவல். செதுக்கியிருக்கா போல தலைவர். என்ன அருமையா வாசிக்கிறேன். இப்ப அடிக்கிற அடியில செத்தவனே எந்திரிச்சு வந்து என் கூட செத்தனா ஆடுவான் பாரு. ஆடுமா? போடு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் செகண்ட் ஹாஃப் ஓகே. சமந்தா வேற லெவல், அதுக்காகவே பார்க்கலாம்.
பட் நயன்தாரா அவங்க ஆக்டிங் நயன்தாரா ஆக்டிங்லாம் நம்ம சொல்ல தேவை, அது சூப்பராக இருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் அதை போய் இருக்கும்போது எடுத்து யோசிச்சுக்கிட்டு ரொமான்ஸ்லாம் இதில் எதுவுமே அவ்வளோலாம் இல்லை, ரொமான்ஸே இல்லை. யோ என்னையா சவச்சவச்சவன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த முத ராத்திரிக்கு சம்பந்தமான விஷயம் எப்பயா வரும்? இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சமந்தா நல்லா இருந்தாங்க. சமந்தா தான், நயன்தாராவோட சமந்தா தான் நல்லா இருக்கும். என்ன அழகு. இந்த படத்துல வில்லனா கிரிக்கெட் வேற ஸ்ரீசாந்த் நடிச்சிருக்காரு. நீ என்ன கோமாளி? வரியா நானும் ரவுடியா? நீ இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? எங்க அம்மா சத்தியமா ரவுடியா? இந்த படத்துல வில்லனா கிரிக்கெட் வேற ஸ்ரீசாந்த் நடிச்சிருக்காரு. புரியல. குட்டி தாதா ஆடத்தம்மா. டேய் நான் தாதாடா. நான் நம்ப மாட்டேப்பா. டேய் சத்தியமா நான் தாதாடா. அட போயா. டேய் எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா. சும்மா இருப்பா. ஐயோ கேப்பை தாதா முகரைய பாரு. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.